சோ ஏலே வட்டாக்க எத்தனை பேர் இந்த எபிசோட் பாத்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் தான் டான்ஸ் பண்ற வேலையை பார்த்து ஒருத்த போட பையனு கேட்டீங்கன்னு தெரியல. சோ அது மாதிரி இந்த வீடியோல மதுரா வர்ட்ஸ், ஒபிடோ கட்ஸ், டான்ஸோ புலித்தீஸ்னு சோ இது மாதிரி ஏகப்பட்ட பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எப்படியோ வந்து நம்ம சேனலுக்கு ரீச் பண்ணிட்டோம். சோ அதுக்காக முதல் நன்றிகள் உங்களுக்கு. சோ இவ்வளவு வருஷம் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சோ எப்படி கூட இருந்தீங்களோ அதே மாதிரி கூட இருங்க. ஓகேவா? சோ புதுசா வரல நம்ம கேங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் வடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 344 அப்படின்ற எபிசோட்ல மதுரா உள்ள என்ட்ரா இருப்பான். மதுரா உள்ள என்ட்ரான கக்காஷி நருட்டோவும் ஏதோ ஏற்கனவே பார்த்த மாதிரியும் ஏற்கனவே நண்ப மாதிரியும் ஏய் மாதரா வண்டியாடா, ஏய் மாதரா வண்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தினுங்கிறானுங்க. மாதரா இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மாதரா இது நீதானே? அப்படியே நருட்டோவும் சரி மாதரா இங்க இருக்கணும், அந்த 5 kg எங்க அப்படின்னு காட்டுறானுங்க. 5 kg பார்க்கும்போதே வந்து அவர் அத்தை விளத்துல கிடக்குறானுங்க. அதுலயும் அதில் சுனாடையை காட்டுறானுங்க. சுனாடையெல்லாம் அப்படி சொல்றது கத்தி உடம்பு பாதி கால் பாதின்னு அப்படியே பிரிஞ்சு பத்துனுங்கிறா. நான் அதை பார்க்கும் போது என்னடா சுனாடை இப்படி இருக்காடா அப்படின்னு உடனே உங்க உடம்ப இணைச்சிடுறேன். தேவல என்னோட கீழ் உடம்பு தாங்காத. சோ அந்த இடத்துல ஒபிட்டோன் மாதராவோட பேரை பார்த்துருப்போம். சோ அந்த இடத்துல மாதரா நகாட்டோ எங்க ரீபத்துல கூப்பிட சொன்னா ரீ அனிமேஷன் கூப்பிட்டு வச்சிருக்கு, அவசர் கொடுக்க அப்படி சொல்லிட்டு ஒபிட்டோ அவசர் கொடுக்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் டைரக்டா நான் வந்து நருட்டோ பார்க்க போறேன், நீங்க 2 பேரும் அச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சண்டை போட போக கரெக்டா ஒபிட்டோட பிளாஷ்பேக் இங்க ஆரம்பிக்குது. சோ எந்த நேரத்துல இந்த பிளாஷ்பேக் ஆரம்பிச்சுன்னு தெரியல. பிளாஷ்பேக் உள்ள ஒரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக் உள்ள ஒரு பிளாஷ்பேக் எடுத்து போயிருப்பானுங்க. அதான் வர்க்கீஸ். ஸோ அந்த இடத்துல முதலடியா நருட்டோட ஷாட்டை காமிச்சிருப்பானுங்க. பட் மாதரா அதை டிஃபெண்ட் பண்ணி அவனுக்கே அந்த பவர் கொடுத்துருப்பாரு. பட் ஸ்டில் அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் வழக்கம் போல அதுவும் வந்து ஒரு ஷேடோ க்ளோட சொல்லிட்டு மூக்க வச்சிருப்பானுங்க. ஆனா அந்த விஷயம் நல்லா இல்லை. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ எனிவே அகைன் வந்து ஒபிட்டோட ஃபிளாஷ்பேக் ஆயிட்டு போறானுங்க. சோ ஃபிளாஷ்பேக் கொடுமையா இல்லாம ஒபிட்டோ பட்ட கொடுமையை சொல்லிருப்பானுங்க. பிகாஸ் வந்து கல்லோட இடுக்குல இருந்து அங்கதான் கது வச்சிருந்தேன், அங்க வந்து காப்பாத்தன அப்படி சொல்லிட்டு மாதரா ஒரு உருட்டு விட்டுருப்பாரு. பட் இந்த இடத்துல சும்மா சொல்லவே கூடாது. மாதராவோட வாய்ஸும் சரி ஒபிட்டோவோட வாய்ஸுமே சரி ரெண்டும் பக்கா இருந்துச்சு, ரெண்டும் மேட்சாவும் இருந்துச்சு. சோ லைக் அப்பப்ப எப்படி இருக்கு அப்படின்னா எங்கடா பென்டனே வந்து ஒபிட்டோ பேசுறான் போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரகுவரன் அண்ணாவோ சரி ஓகே நம்ம வந்து இது ஒபிட்டோ டோபி கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேட்ச்லாம் வந்த மாதிரி இல்ல. பெண்டல்ல என்ன கூத்து இருக்குமோ அதே கூத்து தான் வந்து டோபிக்கோ பண்ணி வச்சிருந்தாரு. அதாவது கிட் ஒபிட்டோக்கு கலாய்க்கிற சீனா இருந்தாலும் சரி, அந்த பேசுற விதமா இருந்தாலும் சரி, இருந்தாலும் வந்து திங்க வந்து இவர் கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதான் ஏற்கனவே பெண்டல்ல பார்த்துட்டு விட பெண்டல்ல குத்த மாதிரியே இருக்கேடா சொல்லி தலையில அச்சினாலுமே அது நல்லா இருக்குல்ல. சரிதான் இந்தா தாத்துறாரு. ஏயா கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். கேவலம் கக்கா போறது எப்படி நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குற? உங்களோட எப்படி இருக்க போற, என்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறேன்னு தெரியல. சோ மேபி ப்ரோ இது நல்லா இல்ல ப்ரோ அப்படி சொல்லிட்டு யாராச்சும் சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், அவன் கிடக்குறான் இது நல்லா இருக்கு அப்படியே போடு. சோ அதுக்கப்புறம் வந்து மாதரானாலே வேக்கப் டு தி ரியாலிட்டி அப்படின்னு சொல்றப்போ சோ அந்த டயலாக் வந்து இதுல கொடுத்தானுங்க. ஸ்டில் வந்து கேவலமாலாம் இல்ல, ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ நானுமே நிகழ்ச்சதுக்கு எழுந்து வாடா சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா உண்மையா புரிஞ்சுக்க ஓரமா போய் கழிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டானுங்க. ஸ்டில் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லனாலுமே நல்லா இருக்குதுன்னு போக வேண்டியது தான், வரதும் பண்ண முடியாது அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதுலயும் ஒபிட்டோ சத்தத்தை காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஒபிட்டோட ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு இதுல 3வது தடவை காமிச்சிருப்பானுங்க. போதும்டா விட்டுருடா அப்படி சொல்ல கேட்க மாட்டானுங்க, போட்டுனே அவன் பாட்டு போடுறான். சோ அந்த இடத்துல காண்டு புண்டா அப்படின்றது அதிகமாவே ஆச்சு. சோ ரொம்ப வெறுப்பாயிடுச்சுன்னு சொல்லணும். சோ மேபி உங்களுக்கு அங்க ஃபீல் ஆகல அப்படின்னாலுமே அதுக்கு அடுத்த எபிசோட 345 தொடும்போது உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருந்தா இவ்வளவு வந்து ஃபில்லர் போறான், ஃபில்லர் இல்ல இவ்வளவு வந்து ஃபிளாஷ்பேக் போறானடா அப்படின்னு. சோ அந்த இடத்துல மேபி இது குறைபாடுகள் சொல்றதா இல்ல வந்து நம்ம ஃபீல் உணர வைக்க ஏதோ பண்றானுங்கன்னு சொல்றதான்னு தெரியல. சோ ஏதோ பண்ணி தொலைச்சானுங்க. ஃபிளாஷ்பேக் நல்லா இருந்தா சொல்ல மாட்டேன், ஒரு தடவை காமிச்சா ஃபிளாஷ்பேக் 4-5 தடவை காமிச்சா அது ஃபிளாஷ்பேக் கிடையாது, டைம் ஓட்டணும் அப்படின்னு பண்றாங்க. ஓகேவா? சோ அதே எபிசோட்லயே வந்து மாதரா சொல்றான். சோ ஸ்டில் ஓகே நான் மாதரா கிடையாது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா நான் மாதரா அப்படின்ற மாதிரி வந்து நிக்கலா பேச மாதரா. சோ இதுல வந்து ஒபிட்டோ சொல்றப்போ நானும் அக்காஷி சேர்ந்தா வந்து ரெண்டு பாத்துக்கணும் அப்படின்னு. சோ அந்த இடத்துல எனக்கு கூட தப்பா தோணுச்சா இல்ல டேலாக்கே தப்பா இருந்தாலும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே ஒன்னா ரீனை இன்னும் ஜாக்கிரதையா பாத்துப்போம். நோ தப்பாக்குதுண்ணா. ஸோ அப்படியே அடுத்த எபிசோட 345 காலத்துக்கு வச்சிருப்போம். அந்த காலத்துக்கு வைக்கும் போது தான் தெரியுது நான் ஒபிட்டோட ரீமேக் மாதிரியே ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேர் பேசுவாங்க நல்லா இருக்கும், அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசுவாங்க. ஸ்டில் ஓகே அப்படியே வந்து திருப்பி அகைன் வந்து ஒபிட்டோட ஃபிளாஷ்பேக் போகும். ஸோ அப்புறமா தான் வந்து அந்த ஜுட்சுவே சொல்றதுக்கும் என்னோட பாய் செல்ஸ் அதாவது வந்து அஷிராமாவோட செல்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு, அந்த பாதி உடம்புல அஷிராமா செல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து ஃபுல்லா அபிஷேக் சொல்ற அப்படியே ஜினிட்சு வந்து அவனை வந்து கவர் பண்ணும். சாரி ஜினிட்சு இல்ல ஜெட்சு இதே மாதிரி தான் வந்து அது காகே கேஜின்னு சொல்லிட்டு நான் என்ன புஜி கலாச்சிருக்கேன் கமெண்ட் செக்ஷன் ஒரு 5
5 kg சோ गाइस இது 5 kg இல்ல இது 5 காகே ஓகேவா சோ திருப்பி கலாய்க்காதீங்க புரியுதா சோ அப்படியே அந்த இடத்துல வந்து ஒபிடோ ஒயிட் கலர் டிரான்ஸ்மிஷன் ஆகும் அதுவும் பக்கம் பரவாயில்லடா இந்த அளவுக்கு இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு நல்லா தான இருக்கு அதுக்கப்புறம் மாதிரி நான் போக ரெடி ஆயிட்டியா நீ இப்பயே தட்டி தேங்க்ஸ் சொல்லாத நீ போயிட்டு திரும்பி எங்கடா வரணும் அப்படின்னு சொல்ல ஒபிடோ போடா அப்படின்னு போயிட்டு கம்முன்னு வந்து கக்காஷியோ இன்னும் வந்து காப்பாத்த போவான் சோ இந்த இடத்துல இருந்தா இந்த கதையே ஆரம்பிக்குது சோ அந்த இடத்துல வந்து கக்காஷி வந்து வேற எப்படி குத்திக்க மாட்டான் அந்த இடத்துல ஒரு சீன் இருக்கும் பட் ஸ்டில் வந்து அது அப்படியே வந்து அது வந்து கக்காஷியோட லைஃப் டைம் காட்டுவாடலாம் தெரியல பட் வந்து ஒபிடோ ஃபிளாஷ்பேக்ல காட்டல சோ அந்த இடத்துல ஐகானிக் மூமெண்ட்டே வந்து ஒபிடோ பார்த்துட்டு கத்துறது தான் ரைட்டா சோ அந்த கத்துற சீன்ஸ் ஓகேவா அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அந்த சீன் வந்து என்னால அது விரிவுபடுத்த முடியல சோ வந்து என்னால ஓகேன்ற மாதிரியும் இல்ல நல்லா இல்லன்ற மாதிரியும் இல்ல பட் நம்ம ஜாப்பனீஸ் அளவுக்கு பார்க்காம அது ஓகேவா கேட்டோம்னா ஸ்டில் ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஒரு 100க்கு ஒரு 50% 60% சொல்லலாம் அப்படியே கத்தி போரா சூப்பரா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல ஸ்டில் ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சொல்லுவேன் மற்றபடி வாயில வார்த்தை இல்ல ஓகேவா இது என்ன சோ அதுக்கப்புறம் நேத்து கமெண்ட்ல ப்ரோ என்ன ப்ரோ 4 நிமிஷம் வர மாட்டேது ப்ரோ எங்க ப்ரோ டிவில பாதி சீனை காணும் ப்ரோ கேட்டு வச்சிருந்தீங்க சோ அதே क्वेश्चन தான் வந்து டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி பாக்குறவங்களோ இல்ல வந்து வேற வெப்சைட் மூலம் யூஸ் பண்ணி பாக்குறவங்களோ என்ன ப்ரோ தமிழ் டப்பிங்ல வரல ப்ரோ எங்க ப்ரோ அந்த டப்பிங் வந்து சண்டை போடும்போது எங்க ப்ரோ தமிழ் டப்பிங் வரல கேட்டு வச்சிருந்தீங்க அது என்ன பிரச்சனை அப்படி கேட்டா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சீன் இங்கிலீஷ்ல பார்த்தவங்களும் சரி இல்லனா வந்து ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்களுமே சரி அந்த சீனை நம்ம ஏகப்பட்ட பிளட்ட பார்க்க முடியுது ஏகப்பட்ட ரத்தத்தை அப்படியே குவிச்சு வச்சிருக்கான்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஏன்னா ஒபிட்டோ அடிக்கிற அத்தனை அடிமே வந்து அப்படியே தெரிப்பானுங்க தெரிக்க விட்டுருப்பானுங்க சோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிவில போடல சோ அந்த டிவில போடாதனால மட்டும்தான் தமிழ் டப்பிங்ல இல்ல தமிழ் டப்பிங் இல்லாதனால தான் அது டெலிகிராம்லயும் போட முடியல சோ இதுதான் பேசிக் கான்செப்ட் சோ வந்து அந்த எபிசோட்ல ஏகப்பட்ட பிளட் இதனால வந்து அந்த எபிசோட போட முடியல அது போடறதுனால தமிழ் டப்பிங்ல இருக்க நருட்டோவுக்கு வந்து அந்த இடத்துல தமிழ் டப்பிங் கொடுக்கல ஓகேவா சோ மேபி 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் எல்லாமே காண்டாவது எனக்கு கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட அந்த ஃபைட் சீன்ஸ் இருக்கு அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சும்மா தெரிக்க விட்டுருப்பானுங்கன்னு தான் சொல்லலாம் சோ அதுல போய் கை வச்சிட்டீங்களா அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் வந்து குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்களே சோ அவங்களுமே வந்து ஏன்னா வந்து நம்ம 2-3 சீன்ஸ் இருக்கு நம்ம பேச முடியும் ஏன்னா இந்த சீனிங் என்ன பண்ணீங்க இந்த சீனிங் என்ன பண்ணீங்க அப்படின்னு பட் இந்தியனோட ரூல்ஸ் படி டிவில வந்து குழந்தைங்க பார்க்கறது மட்டும் தான் போடணும் அப்படின்னு இருக்கு ஸோ அந்த இடத்துல நருட்டோ தூக்கிட்டு வந்து போறதே பெரிய விஷயம் ஸோ இந்த விஷயத்தை நான் மட்டும் இல்லாம நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இல்லை நகர்ந்து போக தான் ஆகணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளட்ல ரெயின் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படியே ஒபிட்டோ பார்க்கும்போது பாவமா இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் செத்து வர கிடப்பா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வலிச்சாலும் மனசு தான் வலிக்குது வேற என்ன பண்ண முடியும் ஸோ அப்படி என்னடா பண்ணா ஒபிட்டோடா அவ்வளோ பண்ணா எவ்வளோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன்னா வந்து நம்ம தலைவர் குழந்தைங்களுக்கு பாட்டிங்களுக்கு ஆத்தாங்களா எல்லாருக்கும் வந்து தலைவர் கைண்டான மனசு ஆனால் வாழ்க்கை எப்படி பரட்டி போட்டுச்சுல ஸோ இதே மாதிரி தான்டா ஸோ வந்து நான் சொல்கிற மாதிரி இல்லை பார்க்கும்போதே பாவமாக இருந்துச்சு ஸோ அதே காண்டிலே வந்து மாதரோட ஃப்ளாஷ்பேக் வந்துடும் அதாவது வந்து இந்த உலகத்தை மாற்ற முடியாது நடக்க வேண்டியதான் நடக்கும் நம்ம நினச்ச மாதிரி அந்த கனவுல எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம்னு வந்துருமா ஸோ அந்த அந்த நிகழ்வுகள் வந்து ஒபிட்டோட மனசுலையோ மைண்ட்லேயோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால ஒபிட்டோ அப்படியே இந்த இடத்துல வந்து வில்லனா மாறிடுறான் ஸோ அதே இடத்துல வந்து மாதரோட வாய்ஸ் அப்படியே சொல்றது பட்னு இடத்துல க்ரோ ஆகும் ஸோ அந்த இடத்த சூப்பராக பண்ணுறானுங்க உண்மையாக சொல்ல போனால் மாதரா வாய்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணுறானுங்கப்பா ஸோ இப்போ நான் வந்து துவைச்சு பார்க்கும்போது வந்து ஒபிட்டோவோட மாதரா வாய்ஸ் ஐயோ இதே ஒரு இடத்துல வந்து மாதிரி ஒரு ஃபீல் மேபி நம்ம அதிகமான வாய்ஸ்ல ஒபிட்டோ கிட்டா பார்த்துட்டு இருக்கோம் மேபி வந்து நம்ம ஒபிட்டோ வருவான்ல ஸோ எப்படி வந்து ஒரு வில்லன் ஒபிட்டோ பார்க்கும்போது வந்து அவனோட வாய்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகேவா பட் மாதரா வாய்ஸ் ஓஜி வாய்ஸ் சூப்பரா இருக்கு நீ இப்ப என் கெஞ்சட்ஸுக்குள்ள இருக்க எப்படி வேணாலும் செய்ய முடியும் இப்ப என்ன பாரு ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து டப்ப கொடுத்து சுலபமான வேலை கிடையாது நல்லா பண்ணுறானுங்க ஆனால் சத்தியமாக சொல்கிற மாதராக்கு நல்ல வேலை மாதராவை பற்றி நான் கழிவு ஊற்றுறது அதோடய சந்தோஷம் ஏன்னா மாதரா சூப்பராக கொடுத்துருக்காங்கடா ஸோ உண்மையிலே சூப்பர் தான் ஸோ அதே எபிசோட்லேயே வந்து நகாட்டோ காமிச்சிருப்பானுங்க நகாட்டோக்கு யார் வந்து ரெனேகா கொடுத்ததை பேசியிருப்பானுங்க அப்படியே அந்த இடத்துல வந்து மாதராவோட லாஸ்ட் வேர்ட்ஸ் போட்டு மாதராவை அப்படியே தீத்து கட்டுவானுங்க மீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா வந்து ஒபிட்டோ கையில் கொடுத்துட்டு போயிடுவார் எல்லாத்தையுமே ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசி எபிசோட ஃபிளாஷ்பேக் கொடுமைகளை தான் சொல்லணும் ஸோ இந்த எபிசோட் ஆரம்பத்தில் ஜிராயாவும் கக்காச்சியும் வந்து பேசுறத காமிச்சிருப்பானுங்க நம்ம ஜிராயா அதாவது வந்து ஒபிட்டோவே ஹிட் ஒபிட்டோவே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கான் அந்த ஃபிளாஷ்பேக்ல வேற ஒரு டைம்ல இல்லை ஜிராயோ காட்டுறானுங்க அந்த ஜிராயாவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு நகாட்டோ காட்டுறானுங்க நானா டே எப்பா டே என்னடா பண்ண மாதிரி இருந்துச்சு ஸ்டில் வந்து நம்ம அதில் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க தப்பு சொல்லல பட் ஏற்கனவே பார்த்த சீனியை திரும்பி பார்த்து காண்டு தான் ஆகுது நம்ம இதே சீனை வந்து நகாட்டோட ஸ்டோரியில பார்த்துருப்போம் யாகியோட ஸ்டோரியில பார்த்துருப்போம் அக்காட்சிக்கு வரும்போதும் ஸ்டோரியில பார்த்துருப்போம் நகாட்டோ சாகும் போதும் ஸ்டோரியில பார்த்துருப்போம் அகைன் இப்பயும் 5வது தடவை பார்க்கும்போது டே இது ஒரு முடிவே இல்லையாடான்ற மாதிரி தான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா பட் எடிட்டர் என்னால தெரியல இந்த இடத்துல கொஞ்சம் வந்து 18+
18+ எடுத்து போட்டிருப்பாரு. அது 18+ சொல்ல முடியாது, லைக் 15+ சொல்லலாம். ஸோ அதில் இருக்க சில சீன்ஸ் பார்க்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தாண்டி வந்து நம்ம வந்து நகாட்டோட ஃபிளாஷ்பேக், யாகியோட ஃபிளாஷ்பேக் சொல்றோம் தெரியுமா. அதுக்கப்புறம் கடைசியாவது எப்படியோ வந்து அக்காட்சுக்கியோட ஃபிளாஷ்பேக் காமிச்சானுங்க. அதாவது அக்காட்சுக்கில் யார் யாருன்னா இருந்தா அக்காட்சுக்கின்னு எப்படி பேர் வச்சானுங்க அப்படிலாம் காமிச்சானுங்க. ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி யாகியோ லெட்டர் போற மாதிரி லெட்டர் கோலான்னு போட்டு உடனே வந்து நகாட்டோ கையை பிடிச்சிருப்பா. அதை பார்த்து யாகியோ மனசு உடஞ்சு போட்டிருப்பான். போட அந்த லவ் மயிறு காதல் கீழே கிடல வெறுப்புண்டாகிறானுங்க. சத்தியமா இதுக்கு தாண்டா 2 பசங்களோட ஒரு பொண்ணு வந்தாலே பிரச்சனை வந்துருதுடா. அது வந்து லைன் கிங் மூவியா இருந்தாலும் சரி, இந்த ஜாப்பனீஸ் அனிமையா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, அப்படியும் சண்டை வராது ஒரே படம்னா அது பலான படம் மட்டும் தான்டா. டேய் அடங்கொம்மால. ஸோ வந்து அங்கே நான் யாய்க்கு வலிச்சதோ இல்லையோ, யாயோட எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது. பட் யாய்க்கு அதெல்லாம் வளர்க்காம நத்திங் அவனை தாங்க ஒரு பாலம் தான், நம்ம நகாட்டோ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பான். அட போனா நான் யாய்க்கு ஃபேனாகவே ஆகிட்டேனாடி. ஸோ அதுக்கப்புறம் யாய்க்கு தான் சொல்லிருப்பான் யாரையும் சாவடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங் சொல்கிறது. டான்ஸோ வந்து ஸ்டோன் வில்லேஜ் மாதிரி இப்போ இது பண்ணிட்டு வந்திருப்பான், அதாவது வந்து மாறிட்டு வந்திருப்பான். ஸோ அப்படி மாறும்போது லைட்டாக கத்திப்பட்டு வந்து யாய்க்கவே ஒருத்தனை சாவ வச்சிருவான். ஸோ யாய்க்கு ஒருத்தனை சாவடிக்க எல்லாரும் சுத்து போட நகாட்டோ காண்டாக நகாட்டோ சாவடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நகாட்டோ வேலையை காமிச்சு விட்டுருவான். ஸோ இதெல்லாம் பண்ணது ஸ்டோன் வில்லேஜ் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து டான்ஸோட பையனோட வேலை ஆரம்பிக்குது. ஸோ டான்ஸோ அப்படியே ரெண்டேக்கான பார்த்து ஆன்சோ கிட்ட போயிட்டு அக்காட்சுக்கி தான் வந்து எங்கள் ஆளுங்களை போட்டு தள்ளிட்டாங்க, அதாவது உங்கள் ஆளுங்களை போட்டு தள்ளிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்க கட்டுப்படுத்த மறந்துட்டீங்க, இதுக்கப்புறம் அவங்க விட்டாங்கன்னா அவங்க வந்து உங்கள் மறந்துட்டீங்க, அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு அப்பாற்பட்ட ஆன்சோவே வந்து அக்காட்சுக்கு இப்போ திருப்பி விட்டுருப்பான். டான்ஸோ இந்த புண்ணாமலம் பார்க்கும்போதே ஒருத்தன் வாயில் அசிசமா ஒரு இதை கேட்டலாமா அளவு எனக்கு காண்டாவது. அப்படின்னு பார்த்தா கபுட்டோல இருந்து உராட்சி மார்ல இருந்து ஆன்சோ வரையுமே பின்னாடி பெரிய கைனா அது டான்ஸோட கையா தான் இருக்கு. அப்ப இங்க ஆரம்பத்திலே டான்ஸோ முடிச்சு விட்டு இருந்தாலே இங்க எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும் போல. சோ அப்படியே போய் கோத்தோட கரெக்டா வந்து அந்த இடத்துல ஆன்சோ காண்டாயிடுவான். சோ இது அவனுக்கு சாதகமா இல்லையாம போச்சோ, கரெக்டா இந்த விஷயம் ஒபிட்டோக்கு சாதகமா ஆயிடும். சோ அப்படியே வானத்தை பார்த்து நம்ம ஒபிட்டோவோ சுக்கியோமி அவ்வளவுதான் ரெடியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சோ அதுக்கப்புறம் இன்னி வர எபிசோட நாளைக்கு வர எபிசோடுமே சரி. சோ ஐ திங்க் வந்து நம்மளோட நகாட்டோ யாய்க்கெல்லாம் சாவாங்க தெரியுமா. ஸோ அதுக்கான எபிசோடாக தான் இருக்கும் போல. ஸோ ஸ்டில் வந்து ஐ திங்க் வந்து அகைன் ஃப்ளாஷ்பேக் போட்டு சாவடி பண்ண தான் நினைக்கிறேன். பட் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அக்காட்சிக்கு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டான்ஸோட உண்டாமான வேலையை காமிச்சு நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை எனக்கு பார்த்தாலும் விருப்பம் அசியமாக பேசுகிறோம். பட் ஸ்டில் வந்து இந்த சேனலில் கொஞ்சம் அமைதியாக போகலான்னு பிளான் இல்லை. ஐ திங்க் பேட் வேர்ட்ஸே பேசக்கூடாது தான் பிளான். ஸோ அதை நம்மளே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு பார்க்குறேன். ஓகேவா. ஸோ எனிவே டான்ஸோ பார்க்கும்போது நல்லவனா தோணுதா கெட்டவனா தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பட் எனக்கு அசிசமாக தோணுது. ஸோ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு கிக் போர்டோஸ்கி வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம அதுக்கும் வந்துருங்க. ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேரிஸ் கடை சத்தலாமா.